அரசு பள்ளி முதுகலை ஆசிரியர் கனவோடு பயணிக்கக்கூடிய அனைத்து பணி நாடுநர்களுக்கும் வணக்கம். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரே கேள்வி, போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறது. கண்டிப்பான முறையில் போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆகும். அதற்கு இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளை நான் சொல்கிறேன். இப்போ கடந்த 2022 பிப்ரவரி மாதம் தேர்வு எழுதினோம். அதுக்கப்புறம் இப்போ தேர்வு எழுதி முடிச்ச 3 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. அக்டோபரில் போஸ்டிங் போட்டாங்க 2022. இப்போ இந்த வரக்கூடிய அக்டோபர் வந்தால் 3 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிடும். இப்போ 2023 மே மாதத்துக்குரிய ரிட்டையர்மெண்ட் வேக்கன்ட் இருக்குது. 2024 மே மாதத்துக்குரிய ரிட்டையர்மெண்ட் வேக்கன்ட் இருக்குது. இப்போ 2025 மே மாதத்துக்குரிய ரிட்டையர்மெண்ட் வேக்கன்ட் இருக்குது. ஏன்னா நீங்கள் நவம்பரில் தான் தேர்வு எழுத போகிறீங்க, சரிங்களா? ஆகஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன் வருது. 1915 காலி பணியிடங்கள் அப்படிங்கிறது டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது தான், தோராயமாக தான் சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக காலி பணியிடங்களின் எண்ணிக்கை கூடும், இன்னும் அதிகரிக்கும். இப்போ இந்த 3 வருஷத்துக்குரிய ரிட்டையர்மெண்ட் வேக்கன்சி, அதுக்கப்புறம் ப்ரொமோஷனல் வேக்கன்சி, அதுக்கப்புறம் அப்கிரேட் ஸ்கூல் வேக்கன்சி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எலைட் ஸ்கூல் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் பார்த்திங்கன்னா சில காலி பணியிடங்கள்லாம் இருக்குது. அந்த இதெல்லாம் நிரப்ப போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சில பள்ளிகளில் கலைப்பிரிவு கொண்டு வராமல் இருந்தாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா கலைப்பிரிவுகள் அதிகமான மாணவர்கள் இருக்கிறதுனால அங்கேயும் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வேக்கன்சியும் உங்களுக்கு ஆட் ஆகும். இப்போ இது எல்லாமே ஆட் ஆகும்போது ஒரு 2500லேருந்து 3000 போஸ்ட் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரும். அதில் 10 மேஜர் தான் பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான மேஜர். ஒரு 15 மேஜர் வரைக்கும் இருக்குது. இருந்தாலும் நம்ம அந்த 10 மேஜர் தான் ரொம்ப முக்கியமான மேஜர், அதிகமான காலி பணியிடங்கள் வரக்கூடிய மேஜர். அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மேஜர்லேயுமே கண்டிப்பான முறையில் 200லேருந்து 250 பணியிடங்கள் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த வாய்ப்பு தான் இறுதி வாய்ப்பு. இதை தவிர விட்டால் அடுத்து ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு கண்டிப்பாக நம்ம காத்திருக்கிறது மாதிரி இருக்கும். அதனால் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணுங்கள். அந்த டிஆர்பி தேர்வு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் என்னைக்கு எழுதுறீங்களோ அன்னைக்கு எழுதுறது வரைக்கும் அது கூடவே பயணம் பண்ணுங்கள். வேறு எந்த சிந்தனையும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அதே நினப்பாக இருந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் பண்ணிடலாம். இந்த ஆண்டே அரசு பள்ளியில் நீங்கள் ஆசிரியர் பணியில் அமரலாம், சரிங்களா? அதற்கு அந்த மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.